சிலுவை தியானத்திலே நல்ல வெள்ளி என்று சொல்லுகிற நாம் குட் ஃப்ரைடே என்று சொல்லி, இது ஏதோ துக்க பண்டிகையா என்கின்ற ஒரு கேள்வி வருகிறது. துக்க பண்டிகையா? இல்லை, ரெட்டுடுத்தி அமருகிற பண்டிகை அல்ல, ரெட்டிப்பான நன்மையை கொடுத்த ஒரு பண்டிகை. ரெட்டிப்பான நன்மை என்றால் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டோம், ரட்சிப்பை அடைந்தோம். ஆகையால் இது ஒரு கொண்டாடப்பட வேண்டிய மகிழ்ச்சிக்குரிய ஒரு பண்டிகை என்றுதான் என்னால் நினைக்க முடிகிறது. அது மட்டுமல்ல, வார்த்தையானவர் என்று சொல்லப்படுகிற இயேசு கிறிஸ்து, அவர் மரித்த இந்த நாள் அது இரட்சகருக்கு மரண நாள், ரட்சிப்பின் பிறந்த நாள் என்றும் நாம் சொல்லலாம். அப்போ அந்த வார்த்தையானவர் மாம்சமானவர் மரித்தார். மரித்ததோடு நின்றுவிடவில்லை, மீண்டும் உயிர்த்தெழுந்தார். அதுதான் இங்கே மிகப்பெரிய ஒரு நம்பத்தக்க வரலாற்று பூர்வமான உண்மை நிகழ்ச்சி. இன்றைக்கு கிறித்தவம் அது மரியாளின் முன்னணையில் தொடங்கப்படவில்லை, திறந்து வைக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் கல்லறையில் தொடங்கியது. அப்ப அந்த வார்த்தையானவர், he is the Bible. அவர் எவ்விதமாக அழைக்கப்படுகிறார் என்றால், ஒன்று, அவர் எழுதப்பட்ட கடவுள், உயிருள்ள வார்த்தை, a living word and a written God. அவர் எவ்விதமாக இந்த உலகிற்கு வந்தார், அந்த வார்த்தையை நமக்கு சொந்தமாக்கி கொள்ள அவர் வார்த்தையானவர் இந்த உலகிற்கு வந்தார், வாழ்ந்தார், மரித்தார், உயிர்த்தெழுந்தார். அப்போ அந்த வார்த்தை என்று வரும்போது அது எவ்விதமாக தோன்றியது, அது எவ்விதமாக நமக்கு இன்று கைகளில் தவழ்கிறது என்பதை குறித்தெல்லாம் இவர் என்ன சொல்றாருன்னு பாருங்கள். எபிரேயம் மிக பழமையான செமிடிக் மொழியிலிருந்து வந்தது. கிரேக்கம், லத்தீன், சீனம், எபிரேயம், சமஸ்கிருதம், தமிழ் ஆகிய 6 மொழிகளும் செம்மொழிகள் ஆகும். ஆனா கிபி 2ஆம் நூற்றாண்டுல இஸ்ரவேல் மக்களான யூதர்கள் வேதாகமத்துல ஆண்டவர் சொன்னது போலவே சிதறடிக்கப்பட்டதும் எபிரேய மொழி வழக்கற்று போய் ஒழிந்த மொழியாய் ஆயிடுத்து. பல நூறு ஆண்டுகள் எழுதப்படாமலும் பேசப்படாமலும் இருந்த மொழி திரும்பவும் பல லட்சக்கணக்கான மக்களால் பேசப்பட காரணமும் கடவுள்தான். இயேசு கிறிஸ்துவோட தாய்மொழி அரமேயம். எபிரேய மொழியோட கிளை மொழிதான் அரமேயம். பைபிள் ஒருத்தரால எழுதப்படல. சுமார் 1600 வருட இடைவெளியில பல்வேறு மனிதர்களால் எழுதப்பட்டது. பழைய ஏற்பாடு எபிரேயத்தில் எழுதப்பட்டது. கிமு 1450 கிமு 400 இடைப்பட்ட காலத்துலன்னு சொல்லலாம். புதிய ஏற்பாடு கிபி 40 கிபி 100 வரையிலான காலகட்டத்தில் எழுதப்பட்டது. பக்திமானாகிய ஆபிரகாமுக்கு கானான் தேசத்தை கொடுத்து அவருடைய வம்சத்தை பெரிய ஜாதியாக்குவேன்னு சொல்லி யூதா கோத்திரத்தில் உலகின் பாவங்களுக்காக பலியாகி மரிக்க ஒரு மீட்பரை கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொன்ன உடன்படிக்கை நிறைவேறியதுதான் பழைய ஏற்பாடு, அதாவது பழைய உடன்படிக்கை. 1 யோவான் 2:2 நம் பாவங்களை போக்கும் பரிகார பலி அவரே. நம் பாவங்களை மட்டுமன்றி உலகத்தின் பாவங்களையும் போக்கும் பரிகார பலி அவரே. இயேசு கிறிஸ்துவே
நமக்காக வந்த புதிய உடன்படிக்கை. அதுதான் புதிய ஏற்பாடு. கிறிஸ்துவுக்கு முன்னால எழுதப்பட்ட பழைய ஏற்பாடு 39 புத்தகங்கள் அடங்கியது. பழைய ஏற்பாடு சுமார் 1050 வருட காலத்தில் எழுதப்பட்டது. புதிய ஏற்பாடு 27 புத்தகங்கள் அடங்கியது. பைபிள்ல மொத்தம் 66 புத்தகங்கள். செப்பனியா 3:9 ஆண்டவர் தீர்க்க தரிசனமா சொல்றார். அப்பொழுது ஜனங்கள் எல்லோரும் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஒருமனப்பட்டு அவருக்கு ஆராதனை செய்யும்படிக்கு நான் அவர்கள் பாஷையை சுத்தமான பாஷையாக மாறப் பண்ணுவேன். எல்லாமே கடவுளுடைய ஏற்பாடு. ஏற்பாடுன்ற சொல்லுக்கு உடன்படிக்கைன்னு பொருள். கிரேக்கத்துல டியாதெகே, அதுக்கு தமிழ்ல சாசனம், உடன்படிக்கைன்னு மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டிருக்கு. பைபிளை பத்தி நிறைய அற்புதமான ஆச்சரியமான விஷயங்கள் இருக்கு. ஒன் மோர் இன்ஃபர்மேஷன், மைக்ரோஃபில்ம் முறையில சிறிய அளவில் அச்சடிக்கப்பட்டு சந்திரனில் வைக்கப்பட்ட முதல் புத்தகமும் பைபிள் தான்.